பரப்புரையின் போது திடீரென்று உடல் நலம் குன்றி சிகிச்சை பெற்று வரும் நடிகர் மன்சூர் அலிகான் தனக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் என பகீர் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். பிரபல நடிகரான மன்சூர் அலிகான் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவராகவும் இருக்கிறார். மக்களவைத் தேர்தலில் வேலூரில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். நேற்று அவர் குடியாத்தத்தில் பரப்புரையில் இருந்தபோது திடீரென்று உடல் நலம் பாதிக்கப்பட்டது. அங்குள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மன்சூர் அலிகான் பின்னர் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டார். அவர் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில், குடியாத்தம் சந்தையில் இருந்து திரும்புகையில் ஓர் இடத்தில் மன்சூர் அலிகானுக்கு கட்டாயப்படுத்தி பழ ஜூஸ் கொடுக்கப்பட்டதாகவும், அதை குடித்த பிறகு மயக்கமும் அடிநெஞ்சில் தாங்க முடியாத வலியும் ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்குள்ள பாலாறு மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சையில் பலன் இல்லாததால் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் விஷ முறிவு, நுரையீரல் வலி போக சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.